ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்லேயே பூண்டு ஊறுகாய் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நல்லா சிவக்க வறுத்துக்கங்க வெறும் வாணலில். அதே அளவுக்கு கடுகையும் நல்லா பொரிய விட்டு வறுத்துக்கங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கங்க. ஒரு வாணலில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிய வச்சுக்கோங்க. நான் 1/2 கிலோ பூண்டு எடுத்திருக்கேன். இது ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் முளைஞ்சிருக்கு. கடுகு பொரிய விட்ருங்க. கடுகு பொரிஞ்சதும் இதில் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கறதால வாசனையாக இருக்கும். இது நான் காய வச்சுருக்கிற கருவேப்பிலை. இப்போது நம்ம வச்சுருக்கிற பூண்டை எடுத்து நல்லா சிவக்க வறுத்துக்க போகிறோம். பூண்டு வறுக்கும்போது அதோட வாசனை சூப்பராக இருக்கும். அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கங்க. இந்த மாதிரி. இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பூண்டு எண்ணெயிலே நல்லா வெந்து வரணும். இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய்லாம் நல்லா கக்கும், அந்த அளவுக்கு வதக்கிக்கங்க. இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தயம் கடுகு பொடியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்ருங்க. இது கூட தண்ணியெலாம் சேர்க்க வேணாம், எண்ணெயிலே வேகணும். இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கரைச்சி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். இந்த புளியோட அந்த புளிப்புத்தன்மை அந்த பூண்டு கூட சேரும்போது சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக ஒரு துண்டளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறதால அந்த புளிப்பு காரம் எல்லாம் மட்டு பண்ணி டேஸ்ட்டு கூடும். ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான பூண்டு ஊறுகாய் நம்ம வீட்டிலையே தயார் பண்ணியாச்சு. இந்த பூண்டு ஊறுகாய் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராகவே இருக்கும். தேங்க்யூ, பாய்.